எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் உங்களோட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான தக்காளி குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நம்ம நாலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் இதை சேர்த்து அரைக்க தான் போகிறோம். அதனால் இந்த மாதிரி க்யூப் சைஸில் நாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் ஒரு தக்காளி நான் எடுத்திருக்கேன். இதையும் நாலாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதை சேர்த்தியாச்சு. இது கூட ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இந்த சைஸில் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துறதா இருந்தாலும் ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா துருவின தேங்காயை எடுத்து சேர்த்துக்கோங்க. கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கல்பாசி, ஒரு ஏலக்காய், அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். கூடவே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு சின்ன தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த விழுதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டேன். நான் செய்யக்கூடிய இந்த அளவு 4லேருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா குருமா கொதிச்சதுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குருமா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அதனோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வாசனைக்காக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுறலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இட்லி தோசைக்கு சூப்பரான தக்காளி குருமா ரெடிங்க. ரோட்டு கடைகள்லாம் செய்யக்கூடிய அதே சுவையில் இருக்கும். நீங்களும் இந்த குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.